Okay. So 5 streams: bioscience, physical science, commerce, technology and arts. ஸோ வாட் எவர் தி ஸ்ட்ரீம் எதுவாக இருந்தாலும் ஐசிடி ஒரு சப்ஜெக்டாக அந்த ஸ்ட்ரீம்ல ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன், இஃப் யூ செலக்ட் ஐசிடி ஆஸ் அ சப்ஜெக்ட் இன் யுவர் ஸ்ட்ரீம், வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் யூ ஆர் ஹேவிங். முதலாவது, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்ன, அந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்றதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், வாய்ப்புகள் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லக்கூடியது நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஆர்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஐசிடியை பாடமாக தெரிவு செஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி பெஸ்ட், they are having a very best advantage because ICT subject having a higher Z score. ஐசிடின்றது பொதுவாக சயின்ஸோட தொடர்பாக இல்லாட்டி டெக்னாலஜியோட தொடர்பாக, சயின்ஸ் டெக்னாலஜி இரண்டோடையும் தொடர்பாக வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால இசட்ஸ்கோ அதிகம். அப்போ ஆர்ட்ஸ்ல 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து ஐசிடி ஒரு சப்ஜெக்டாக எடுத்தால், இஃப் தே ஹாவ் செலக்ட் ஐசிடி ஆஸ் அ ஒன் சப்ஜெக்ட், தேர்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் தி யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் from art stream and even the ICT field. ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபீல்ட யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகலாம். பொதுவாக லோ ஃபேக்கல்ட்டிக்கு செலக்ட் ஆகிறது எதிர்பார்ப்பாங்க ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், தேர்ஸ் நோ எனி பேரியர். இஃப் யூ செலக்ட் ஐசிடி ஆஸ் அ சப்ஜெக்ட், இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு செலக்ட் ஃபார் தி லோ காலேஜ், ரைட்? லோ ஃபாலோ பண்றதுக்கு ஐசிடியை தெரிவு செய்யறதுனால எந்த தடையும் இல்லை, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகத்தான் அமையுது, ரைட்? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், their main target is management faculty. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் டார்கெட் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் ஆகணும், ரைட்? ஸோ ஐசிடியை எக்கனாமிக்ஸை விட்டுட்டு ஐசிடியை தெரிவு செய்யறதுனால there's no any barrier to enter to the management faculty. மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கு எந்த பேரியரும் இல்லை, ரைட்? அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, இன்னொரு added advantage-ஆகத்தான் அமையுது. Because ICT, as I have mentioned, the subject ICT having higher Z score. Therefore, if a commerce student follow ICT as a subject, they can apply management related subjects, management related degrees, and even ICT related degrees. ICT தொடர்பான degrees follow பண்றதுக்கு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண இயலும். இடெக் பிடெக்ல பொதுவாகவே ஐசிடியை அதிகமாக செலக்ட் பண்ணுவாங்கன்ற விஷயத்த நான் சொன்னேன். And physical science also, some students they have select ICT as a subject, so they are having an opportunity to enter to the engineering plus IT. engineering ஓட IT ஓட தொடர்பான ஃபீல்டுக்கு என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, ரைட்? அப்போ பயோசயின்ஸ் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஐசிடியை தெரிவு செஞ்சால் சயின்ஸ் பிளஸ் ஐடின்னு செல்லக்கூடிய துறைகள் இருக்குது, அந்த துறைகளுக்கு என்டர் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்க பெறுகிறது. ஸோ ஐ எம் மென்ஷனிங், selecting ICT as a subject in any stream, actually it's a good opportunity students. ஒரு நல்ல சந்தர்ப்பம் உண்டு, அரிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களுக்கு டெக்னாலஜியோட தொடர்பாக இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட தொடர்பாக உங்களோட ஸ்டடீஸை முன்னுக்கு செஞ்சுட்டு போறது. while we are considering today's job market, இன்றைக்கு ஜாப் மார்க்கெட்டை நாங்கள் கன்சிடர் பண்ணோம்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் தி ஜாப்ஸ் ஓகே டிபெண்ட்ஸ் ஆன் ஐசிடி, டிபெண்ட்ஸ் ஆன் டெக்னாலஜி, டிபெண்ட்ஸ் ஆன் இங்கிலீஷ் நாலேஜ். அதிகமான தொழில் வாய்ப்புகள் டெக்னாலஜி, ஐசிடி, கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், அண்ட் ஈவன் த இங்கிலீஷ் நாலேஜ் இதோட பேஸாக இருக்குது, ரைட்? ஸோ வில் திங்க் you all are following ICT as a subject. நீங்க எல்லாருமே ஐசிடி ஒரு சப்ஜெக்டாக எடுப்போம். பட் there's a requirement to select ICT as a subject in A-level stream. அப்ப எல்லாருக்குமே A-levelல ஐசிடியை சப்ஜெக்டாக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை.
A-level ICT செய்வதாக இருந்தால் அது எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வாட் எவர் தி சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம், if you select ICT as a subject, we are expecting two requirements. பொதுவாக பாடசாலைகள்ல ரெண்டு requirements எதிர்பார்ப்பாங்க. One is C or higher grade for English. இங்கிலீஷுக்கு C அல்லது அதை விட கூடுதலான கிரேட் ஒன்று எடுத்திருக்கணும். And C or higher grade for mathematics. மேத்ஸுக்கு C அல்லது அதை விட கூடுதலான கிரேட் ஒன்று எடுத்திருக்கணும். ரைட்? தமிழ்ல நீங்க ஃபாலோ பண்ணுவதாக இருந்தால் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கும் C அல்லது ஹையர் கிரேட் ஒன்று எடுத்திருக்கணும். பட் மோஸ்ட்லி வி ஆர் ப்ரிஃபரிங் A level, advanced level ICT. It's better if you have English knowledge. போதிய அளவு இங்கிலீஷ் நாலேஜ் உண்டு, இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும் என்றால் பொதுவாக இங்கிலீஷ்ல ஐசிடியை ஃபாலோ பண்றது மிச்சம் நல்லம்னு தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஐசிடி வேர்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி ஐசிடி கன்செப்ட்ஸ், இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் பை யூசிங் இங்கிலீஷ் நாலேஜ். ஆங்கிலத்தினூடாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றது லேசாக இருக்கும். ரைட்? இப்போ தமிழ்ல ஐசிடி சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, அது பிளன்னு சொல்ல வரல. மோஸ்ட்லி இட்ஸ் பெட்டர் டு செலக்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபார் ஐசிடி. ஈவன் யூ கேன் ஃபாலோ பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் அக்கௌண்டிங். உதாரணமாக நீங்கள் ஒரு கொமர்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பிஸ்னஸ் ஸ்டடீஸையும் அக்கௌண்டிங்கையும் உங்களுக்கு தமிழில் செஞ்சுட்டு ஐசிடி இங்கிலீஷில் செய்யலாம். நோ இஷ்யூ. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் அவ்வாறு அப்ளை பண்ணலாம். ரைட்? அப்போ இடெக் பிடெக் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இடெக்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி எஸ்எஃப்டி தமிழில் செஞ்சுட்டு ஐசிடி இங்கிலீஷில் செய்யலாம். ஆர்ட்ஸ் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் தே கேன் do other two subjects in Tamil medium and they can do the ICT in English medium. It's better, I think. நான் சொல்றது அது நல்லம்னு சொல்லி. But if you feel you do not have the capacity to understand English, then it's okay. You can follow ICT in Tamil medium. Tamil mediumல ICT follow பண்ண ஏலும். Right? So this is the basic knowledge regarding what are the streams and how we need to select the ICT and what are the benefits of ICT. ஐசிடியை தெரிவு செய்யறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ், இன்னும் பெனிஃபிட் சம்பந்தமாக இன்னும் நிறைய விடயங்களை நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். ஹியர் ஐ ஹவ் மென்ஷன் ஒன்லி த யூனிவர்சிட்டி சிலெக்ஷன் சம்பந்தமாக தான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தினேன். ஸோ இஃப் யூ சிலெக்ட் ஐசிடி ஆஸ் அ சப்ஜெக்ட், யுவர் யூனிவர்சிட்டி selection opportunity, university selection, the percentage increased. யூனிவர்சிட்டி நீங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டி செலக்ட் ஆகுவதற்கு அதற்கான வாய்ப்பு அதிகரிக்கப்படுகிறது. ரைட்? ஓகே, ஐ வுட் லைக் டு டாக் வித் யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். என்ன சப்ஜெக்ட் ஸ்ட்ரீமை தெரிவு செஞ்சிருக்கிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட், என்ன மீடியம்னு சொல்லி. பிஃபோர் தட், ஐ எம் இம்தியாஸ் சார். I'm conducting online and I have completed my degree in Rajarata University 2012. 2012 இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன் ரஜரட்ட யூனிவர்சிட்டியில். ஆஃப்டர் தட் ஐ ஹாவ் ஒர்க்ட் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் அ கம்பெனி ஃபார் 2 years. 2 years சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ கேம் டு தி டீச்சிங் ஃபீல்ட். அதன் பின்னால் தான் ஆசிரியர்னு சொல்லக்கூடிய அந்த துறைக்கு டீச்சிங் ஃபீல்டுக்கு நான் வாரேன். ரைட்? Just after I came to the teaching field, from that day onwards I am conducting online and physical ICT classes. So our class, many students, they are in university, they are studying in university. University கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கிறாங்க. ரைட்? அதனால கடந்த பேஜஸ்ல we have provided best results. Right? Best results provide பண்ணப்பட்டிருக்குது. But rather than our involvement, your involvement is very important. அப்ப நாங்க கண்டென்ட்டை, சிலபஸை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதே போன்று we are preparing you for the examination. ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களை தயாரிக்கலாம், உங்களை கைட் பண்ணலாம். பட் உங்களோட இன்வால்வ்மெண்ட், நீங்க எந்த அளவுக்கு அதுல இன்வால்வ் ஆகுறீங்க, எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறீங்கன்றது ஆக முக்கியம். அதை வச்சு தான் யூ கேன் ப்ரொவைட் அ பெஸ்ட் ரிசல்ட்.
அதை வச்சு தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் சிறந்த சித்தி ஒன்று அடையலாம். ரைட், ஓகே. ஸோ வில் see your details. உங்களோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I would like to talk to Jarishan. Okay. Yes, Jarishan. எங்கிருந்து கனெக்ட் ஆகுறீங்க? Sir, I am from Kandy, sir. You are from Kandy. Yes, sir. Right. Where you have studied your O level? What is the school you have studied your O level? Kandy Vivekananda College. Vivekananda. Right. Okay. What are the subjects you have selected for A level? என்ன Business subjects? studies and chemistry and IT. Sorry, business studies Chemistry and ICT. and IT. Yes, sir. Right. Right. Okay. Business studies, chemistry, and ICT. Okay. I think it comes under commerce stream, isn't it? Business studies, chemistry, ICT. Yeah, it should comes under commerce stream. அது நார்மலா பொதுவா கொஞ்சம் ரியாலி தெரிவு செய்யக்கூடிய ஒரு combination. Right. What is the medium you are going to follow the ICT? English medium? Jarishan? No, sir, Tamil, sir. Tamil medium. Right, okay. We'll move on to Shaham. Yes, Shaham. எங்கிருந்து ஜாயின் ஆகிக்கிறீங்க ஷஹாம்? ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். I would like to know your details. What are the subjects you are going to follow and what is the medium? Yes, Shaham. Right. I'll comes to Praveen. Praveen, where are you from? எங்கிருந்து ஜாயின் ஆகிக்கிறீங்க? Quickly response to me, students. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு. Yes. Excuse sir. Sir, Candy sir. You are from Kandy. Oh sir. Where you have studied O level? O level எங்க படிச்சீங்க? Sir, Abhirami Tamil Mahavidyalayam. அபிராமி தமிழ் மகாவித்யாலயம். ரைட். ஏ லெவலுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரிவு செஞ்சுக்கிறீங்க? Sir, Commerce stream sir. காமர்ஸ் ஸ்ட்ரீம். அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கவுண்டிங், ஐசிடி. Oh sir. ரைட், குட் செலெக்ஷன். ஐசிடி என்ன மீடியத்தில் ஃபாலோ பண்ண போறீங்க? Sir, English medium sir. இங்கிலீஷ் மீடியம். ரைட், ஓகே, Yes, குட். Right, will comes to Shaham. Yes, Shaham. Can you respond to me? Right, sometimes device issues இருக்கலாம். Right, okay. Yes. கிருத்திவி எங்கிருந்து ஜாயின் ஆகுறீங்க? Good evening. Sir, Gampala, sir. குட் ஈவினிங். கம்பல. ஓ லெவல் எங்கம்மா செஞ்சீங்க? Saraswati Central College, sir. சரஸ்வதி சென்ட்ரல் காலேஜ். ரைட். ஏ லெவலுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் தெரிவு செஞ்சிருக்கிறீங்க? Sir, Tamil, Dance, ICT, sir. தமிழ், டான்ஸ், ஐசிடி கம்ஸ் அண்டர் ஆர்ட் ஸ்ட்ரீம். ஆர்ட் ஸ்ட்ரீம்ல. ரைட், ஓகே. ஐசிடி என்ன மீடியத்தில் செய்ய போறீங்க? English medium, sir. இங்கிலீஷ் மீடியம். ரைட், குட். ரைட். ஸோ ஐ ஹாவ் அ பேசிக் ஐடியா அபவுட் யூ. உங்க சம்பந்தமாக ஒரு பேசிக் ஐடியா ஒன்று இருக்குது. ஷஹாம், உங்களுக்கு மைக் அன்மியூட் பண்ணேலும்னு சொன்னால் அன்மியூட் பண்ணி பேசுங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ பேசிக் ஐடியா. உங்களோட பற்றி ஒரு ஐடியா ஒன்று எனக்கு இருக்கணும். ஸோ யூ ஹாவ் செலக்டட் ஐசிடி ஆஸ் அ சப்ஜெக்ட். அப்போ இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபாலோ பண்ணுற, சில ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியத்தில் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியத்தில் ஐசிடியை ஃபாலோ பண்ணுறது, இல்லாட்டி ஐசிடியை இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறது நல்ல. பட் உங்களுக்கு பயம் ஒன்று இருக்குது, லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னால் இட்ஸ் ஓகே, யூ கேன் ஃபாலோ தி ஐசிடி இன் தமிழ் மீடியம்.
ரைட் நவ் ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் நான் இப்போ ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஐசிடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால கிடைக்கக்கூடிய ஏனைய பெனிஃபிட்ஸ் தென் தென் ஐ கம்ஸ் டு தி சிலபஸ் அதன் பின்னால் சிலபஸை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் என்னென்ன பாடங்கள் என்ன மாதிரி கன்செப்ட்ஸ் ஐசிடியில் படிக்க இருக்குதுன்னு சொல்லி ரைட் ஓகே ஸோ டுடேஸ் ஜாப் மார்க்கெட் இன்றைக்கு ஜாப் மார்க்கெட்டில் அதிகமான அதாவது அதி உயர் salaries பெறக்கூடிய ஜாப்ஸை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் சைபர் செக்யூரிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இவ்வாறான துறைகள் ஸோ ஆல் தோஸ் ஆர் ரிலேட்டட் வித் ஐசிடி இப்போ முந்தின நாங்கள் சொல்லுவோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நெட்வொர்க் இன்ஜினியர் அண்ட் தி டேட்டா பேஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி துறைகள் சொல்லுவோம் அதை விடவும் கூடுதலான salaries இன்றைக்கு கெயின் பண்ண முடியுமான டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் தான் நான் ஞாபகப்படுத்தின ஜாப்ஸ் இன்னும் நிறைய இருக்குது ரைட் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகள் ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் அவ்வாறான ஒரு துறைக்கு போக விரும்பினால் உங்களோட ஸ்ட்ரீம் நோ இஷ்யூ நீங்கள் ஆர்ட்ஸ் காமர்ஸ் அல்லது ஃபிசிக்கல் சயின்ஸ் இடெக் பிடெக் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் பட் இஃப் யூ லைக் டு கோ ஃபார்வர்ட் if you want to make your future with ஐசிடியோட டெக்னாலஜியோட உங்களோட ஃபியூச்சரை உங்களோட ஃபியூச்சர் கேரியரை நீங்கள் அமைச்சிக்க விரும்பினீங்கன்னு சொன்னால் இட்ஸ் வெரி பெஸ்ட் யூ ஹாவ் செலக்டட் ஐசிடி அண்ட் நார்மலி 3 years ago ஒரு 3 வருடங்களுக்கு முன்னதாக ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் went Bahrain just after completion of the internship டிகிரியை கம்ப்ளீட் பண்ண பின்னால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்டர்ன்ஷிப்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 6 months சில யூனிவர்சிட்டிஸில் 1 year ஒரு ட்ரைனிங் கொண்டு கொடுப்பாங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐடி ரிலேட்டடான கம்பெனி ஒன்றில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிகிரிக்கும் அந்த இன்டர்ன்ஷிப்னு சொல்லக்கூடியது இருக்குது அப்போ இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு இந்த பஹ்ரைன்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு போறாரு ரைட் ஸோ சேலரி எவ்வளவு இருக்கு பிண்டேக்கல்ல நான் சொல்றது 3 yearsக்கு முன்னால எஸ் ஹிஸ் பேசிக் சேலரி 1 million ரைட் ஆச்சரியத்தக்க ஒரு சேலரி பிண்டைக்கு அது 1 million விட கூட ரைட் அந்த போகக்கூடிய நேரத்துல 10 லட்சம் சேலரி 1 million per month so that much we can earn if we learn ICT properly ஐசிடியை சரியா நாங்க படிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ஏதாவது ஒரு துறையில போயிட்டு ஒரு ஹையர் சேலரி ஒரு பிக் கேரியர் பார்த்துள்ள எங்களுக்கு பிக் கேரியர் ஒன்று எங்களுக்கு கேட்ச் பண்ணிக்கொள்ளே இருக்கு ஸோ யூ ஆர் லேர்னிங் ஃபார் ஏர்னிங் இட் இஸ் த ட்ரூத் ரைட் நாங்கள் லேர்ன் பண்ணுறது ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் அதுதானே உண்மை பட் யாரும் ஏர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுறல அப்போ எங்களுக்கு டொப்பாக ஏர்ன் பண்ணேலும் ரைட் சரியாக ஐசிடி போன்ற சப்ஜெக்ட் ஒன்று நாங்கள் படித்தோம்னு சொன்னார் அதுல முதலாவது ஒரு பேரியர் ஒன்று இருக்குது ஓ லெவல்ல அநேகமா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது இங்கிலீஷுக்கும் மேத்ஸுக்கும் சி எதிர்பார்ப்பாங்க ஏ லெவல் ஐசிடி செய்யக்கூடிய நேரத்தில் ஐ ஹோப் யூ ஆல் கம்ப்ளீட் தட் டாஸ்க் அந்த டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஒரு ரிசல்ட்ஸ் வரக்கூடிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ரைட் பிகாஸ் மேத்ஸில் எஸ் அல்லது டபிள்யூ ரிசல்ட்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐசிடியை செஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமானதாக அதாவது கஷ்டமானதாக இருக்கு பிகாஸ் சம் லெசன்ஸ் ரிலேட்டட் வித் மேத்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் ப்ரோக்ராமிங் போன்ற பாடங்கள் மேத்ஸோட தொடர்பாக போகக்கூடிய பகுதிகள் இருக்குது அப்போ சி கிரேடுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவைகளை கேட்ச் பண்ணிக்கொள்ள இயலும் ரைட் ஓகே and students even you can make your future that means studies நீங்க ஏ லெவல்ல செஞ்சுட்டு அதுக்கு அங்கால செய்யக்கூடிய ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி போறன்றது ஒரு டார்கெட்
அது கங்கால ஸ்டடி செய்யக்கூடிய நேரத்துல ஐசிடி செஞ்சிருந்தால் உங்களுக்கு நிறைய துறைகளுக்கு போறதுக்கு, அது வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், நெட்வொர்க்கிங்காக இருக்கலாம், ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், ஏஐ ஆக இருக்கலாம், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம், டேட்டா சயின்ஸ் ஆக இருக்கலாம். லைக் வைஸ் தெர் ஆர் மெனி பாத்ஸ் டு கோ ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், நிறைய பாதைகள் இருக்குது உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள துறையை பொறுத்து. பிகாஸ் இன் ஏ லெவல் வி ஆர் லேர்னிங் ஆல் த திங்ஸ். இந்த நான் சொன்ன எல்லாமே நாங்கள் ஏ லெவல்ல படிக்கிறோம். இந்த நான் ஜொப்ஸலாக சொன்ன ஒவ்வொரு தலைப்பிலே முக்கியமான பேசிக் வி ஆர் லேர்னிங் இன் ஏ லெவல் ஐசிடி. ஸோ அக்கார்டிங் டு யுவர் விஷ் யூ கேன் கோ த்ரூ தட் பாத். அந்த பாத்தில் உங்களுக்கு முன்னுக்கு போகக்கூடிய ஆற்றல் இருக்குது. ரைட், ஹோப் தட்ஸ் வெரி குட், குட் இனஃப் to understand what is the importance of ICT. ICT முக்கியத்துவம் என்ன, ஏன் ஐசிடியை தெரிவு செய்யணும் சம்பந்தமாக உங்களுக்கு கிளியர் ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கு. ரைட், ஓகே. I'll comes to the syllabus students. நான் சிலபஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு ஐடியா ஒன்று இருக்கிறதுக்கு. இதுல யாரும் இருக்கிறீங்களா ஓ லெவல் ஐசிடி செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாருமே செஞ்சவங்களா இல்லாட்டி? எஸ், those who did சார் ICT நான் for O level. ஐசிடி சார். Yes, Praveen, you ஓ did. சார் Yeah, ஓ சார். right. Other students? Any students? Raise hand பண்ணுங்களேன். ஐசிடி ஓ லெவல்ல செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் raise hand option இருக்கும். கிளாஸஸ்ல ஜாயின் ஆகிருப்பீங்க, ஜூம் கிளாஸஸ்ல. யூ கேன் raise your hand. Only Praveen. Right, okay. So ஓ லெவல்ல படிச்ச ஐசிடி அது ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் given in first 2 lessons in A level. அப்போ ஓ லெவல்ல கிரேட் 10 11 என்பதாக 2 இயர்ஸாக நீங்கள் சில பேசிக் ஐடி நாலேஜ் ஒன்று எடுத்திருப்பீங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் they select ICT without the prior knowledge of O level. O level அந்த ஐசிடி நாலேஜ் இல்லாமல், இல்லாட்டி O level ஐசிடி செய்யாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ் A level ஐசிடியை தெரிவு செய்வாங்க. அதில் இஷ்யூ ஒன்றாக போகிறதில்லை. காரணம் ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ். முதலாவது லெசன் கன்செப்ட் ஆஃப் ஐசிடின்னு சொல்லக்கூடிய லெசன், ஐசிடியுடைய என்ன கருன்னு சொல்லுவோம். the second lesson introduction to computer, கணனி அறிமுகம்னு சொல்லக்கூடிய லெசன். so these 2 lessons cover all the needed basics in ICT. that means grade 10 11. அந்த 10 11ல வரக்கூடிய கன்செப்ட் எல்லாமே அது அந்த ரெண்டு பாடமும் கவர் பண்ணிரும், ஃபர்ஸ்ட் 2 பாடம். so there you are going to learn. சில நேரம் ஓ லெவல் ஐசிடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மனசுல ஒரு கன்செப்ட் ஒன்று வரலாம், ஓ லெவல்ல படிச்சதே தானே திரும்ப படிக்கிறோம். எஸ், யூ ஆர் கோயிங் டு லேர்ன் த சேம் திங் யூ ஹாவ் லேர்ன்ட் இன் ஓ லெவல், பட் இன் ஃபர்ஸ்ட் 2 lessons only. எல்லா பாடத்திலையும் அல்ல, முதல் 2 பாடத்திலையும் நீங்க ஓ லெவல்ல படிச்சதை தான் இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்க போறீங்க. thereafter that means deep lessons are there. அதன் பின்னால வரக்கூடிய பாடங்கள் இருக்கிறது. அது ஓ லெவல்ல படிச்ச பாடங்கள் அல்ல. ஓ லெவல்ல படிச்சதுல சின்ன சின்ன டச் இருந்தாலும் டீப்பான பாடங்கள், ரைட், விரிவான பாடங்களை ஏ லெவல் ஐசிடில படிக்க இருக்குது. so as I have mentioned, the first lesson concept of ICT. ICT என்ன கரு? அதுல டேட்டா, இன்ஃபர்மேஷன், தரவு தகவல், சிஸ்டம் முறைமை, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தகவல் முறைமை, இன்டர்நெட் இணையம், சர்வீசஸ் ஆஃப் இன்டர்நெட் இணையத்தின் சேவைகள், ரைட், 15 சர்வீசஸ் ஆஃப் இன்டர்நெட் இணையத்தின் சேவைகள், 15 வகையான சேவைகள் அதுல டிஸ்கஸ் பண்ணிருக்குது. and applications of ICT, ICT உடைய பயன்பாடு சம்பந்தமாக, right. likewise we are going to discuss the basic concepts in first lesson, and the second lesson little bit advanced, கொஞ்சம் advance ஆன ஒரு பாடம், introduction to computer என்பதாக அதனுடைய தலைப்பு இருந்தாலும், in the second lesson we are going to learn about evolution of computer, கணனியுடைய பரிணாம வளர்ச்சி, right. and we are going to discuss about the software hardware சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் படிக்க இருக்கிறோம். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பகுதிகள்,
input devices, output devices, storage devices, processing devices, communication devices இவ்வாறான விடயங்கள் செகண்ட் பாடத்துல உள்ளடங்கி இருக்குது. அண்ட் ஒன் நியூமான் ஆர்கிடெக்சர், ஒன் நியூமான் கட்டமைப்பு, சிஸ்டம் பஸ் ஆர்கிடெக்சர், முறைமை பாட்டை கட்டமைப்பு இவ்வாறான கொஞ்சம் டீப்பான விடயங்களையும் செகண்ட் லெசன்ல we are going to learn, right? And third lesson is data representation, and fourth lesson digital circuits, fifth lesson operating systems, sixth lesson data communication and networking. நிறைய மேத்ஸோட தொடர்பான விடயங்கள் கணக்குகள் வரக்கூடிய ஒரு பாடம் that data communication and networking. System analysis and design, முறைமை பகுப்பாய்வும் வடிவமைப்பும் சொல்றது செவன்த் லெசன். Likewise it goes all together 13 lessons are there. மொத்தமாக 13 பாடங்கள் A level ICT சிலபஸ்ல இருக்குது, ரைட்? முதல் 5 பாடங்களும் முதல் 3 பாடங்களும் சிறிய பாடவேளைகள் குறைவாக ஒதுக்கப்பட்ட பாடங்கள். இறுதி 3 பாடங்களும் பாடவேளைகள் குறைவாக ஒதுக்கப்பட்ட பாடங்கள். அப்ப ஸ்டார்டிங் அண்ட் தி எண்டிங் இஸ் ஸ்மால் லெசன்ஸ். இன் பிட்வீன் தோஸ் டூ பிக் லெசன்ஸ் ஆர் தேர். அதுக்கு இடையில இருக்கிறது பெரிய பெரிய டீப்பான பாடங்கள், ரைட்? ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் இன் டீட்டெயில். சிலபஸ்ல வரக்கூடிய இந்த ஒவ்வொரு தலைப்பையும் நாங்கள் விரிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் I would like to remind students 1 minute. Normally my lessons are going through tudes. அப்ப டியூட்ஸ் ஊடாகத்தான் லெசன்ஸ் முன்னுக்கு நாங்கள் செஞ்சுட்டு போறது, ரைட்? இது 5th chapter, 5வது பாடத்தினுடைய டியூட். ஸோ ஈச் சாப்டர் யூ ஆர் ஹேவிங் டியூட்ஸ். ஒவ்வொரு சாப்டர்லையும் உங்களுக்கு அந்த பாடத்தோட தொடர்பான டியூட்ஸ் வழங்கப்படும். முக்கியமான இடங்கள்ல பிளாங்க்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பிளாங்க்ஸ்ல ஃபில் பண்ணக்கூடிய அமைப்பில், அதாவது we can reduce the writing works, right? நோட்ஸ் நிறைய எழுதிக்கிறத முக்கியமான சில நோட்ஸ்ல விட்டுட்டு மற்ற நோட்ஸல் டியூட்ல தரப்பட்டிருக்கும். அந்த முக்கியமான இடங்களை பாடத்தை நடாத்தக்கூடிய நேரத்துல while I am conducting the class you need to fill it. That's how our classes are going on. 26 பேட்ச் இந்த முறை ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதுற பேட்சுக்கு கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. 27 பேட்ச் உங்களோட சீனியர் பேட்சுக்கு கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த எல்லா கிளாஸஸ்லேயும் ஐ எம் ப்ரொவைடிங் தி டியூட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட். அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் ஐ கெப்ட் பிளாங்க்ஸ். ஸோ வைல் வி ஆர் டிஸ்கஸிங் தி லெசனை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல அந்த பிளாங்க்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணிட்டு, அதாவது ஆக்டிவா நாங்கள் பாடங்களை முன்னுக்கு செஞ்சுட்டு போறோம். And while I am conducting the online class students, sometimes I am using this my view. சில சந்தர்ப்பங்களை நான் இந்த வியூவை பயன்படுத்துவேன். Whenever we need, I am using the whiteboard view. தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் ஒயிட் போர்டுடைய வியூவை பயன்படுத்துவோம், ரைட்? ஸோ ஐ எம் மூவிங் டு தி ஒயிட் போர்ட் வியூ. நான் ஒயிட் போர்ட் வியூவுக்கு மாறுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பொதுவாக ஒரு கிளாஸ் ரூம் ஒன்றில் ஃபிசிக்கலாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அதே இம்பேக்டை எங்களோட வலிமையான ஆன்லைன் ஐசிடி கிளாஸஸை பெற்றுக்கொள்ளலாம், ரைட்? ஸோ தேவையான சந்தர்ப்பத்தில் நீடட் டைம்ஸ் ஐ ஆம் யூசிங் மை வியூ. சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த வியூவை பயன்படுத்திட்டு தேவையான டைம்ல ஒயிட் போர்டை பயன்படுத்தி தேவையான கன்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றோம், ரைட்? ஹோப் இட்ஸ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் கன்செப்ட் ஆஃப் ஐசிடி. முதலாவது பாடமாக நாங்கள் படிக்க போறது கன்செப்ட் ஆஃப் ஐசிடி, இல்லாட்டி ஐசிடியின் என்ன கருன்னு சொல்லக்கூடிய பாடம். டுடே ஐ எம் நாட் கோயிங் டு கண்டக்ட் தி லெசன். நான் இன்றைக்கு பாடத்தை நடத்த போறது இல்லை. ஐசிடியின் என்ன கருன்னு சொல்லக்கூடிய பாடம். For this lesson, இந்த பாடத்துக்காக வேண்டி சிலபஸ்ல 28 periods, 28 பாட வேலைகள் ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்ப பேசிக் சில கன்செப்ட்ஸ்ல we are going to discuss some basic concepts. That means the foundation
is prepared by using first two lessons. முதல் இரண்டு பாடங்களால ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கேள்வி தான், சார் ஓ லெவல்ல ஐசிடி செய்யல, இதுவரையில ஐசிடியோட தொடர்பான எந்த நாலேஜும் இல்லை, கேன் வி சிலெக்ட் ஏ லெவல் ஐசிடி ஆஸ் அ சப்ஜெக்ட்? Of course you can select, but you need to thoroughly follow first two lessons. அப்ப நீங்க அவ்வாறான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஐசிடியை தெரிவு செஞ்சால் முதல் இரண்டு பாடங்களையும் நீங்க முழுமையாக விரிவாக படிக்கணும், அந்த ஃபவுண்டேஷனை கவர் பண்றதுக்கு. ரைட்? அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இல்லாம அடுத்தடுத்த பாடங்களுக்கு போனால் அது சிக்கலாக அமையும். சம்டைம்ஸ் யூ மே face some issues, you may face some difficulties in understanding the concepts understand பண்ணக்கூடிய நேரத்துல சில difficulties உங்களுக்கு ஏற்படலாம். அதனால first two lessons, concept of ICT, and even the second lesson, introduction to computer, introduction to computer, கணனி அறிமுகம், கணினி ஓர் அறிமுகம். இந்த இரண்டு பாடங்களும், right, this first lesson and the second lesson covers the basics, fundamentals of computer. கணனியுடைய அடிப்படை எல்லாமே கவர் ஆகிரும். அதனால அந்த ஃபியர் உங்களுக்கு தேவையில்லை. You do not make any fear regarding I do not follow ICT as a subject in O level, so can I catch it, or is there any difficulties in following ICT? So அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் இந்த விடயம் in O level you should have at least C or higher result for maths and English. இந்த விடயத்துலனா நீங்க கவனம் செலுத்தணும் ஸ்டூடெண்ட்ஸ். மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் சி அல்லது அதை விட கூடுதலான ரிசல்ட்ஸ் ஒன்று இருக்கும். அப்படி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ ஆம் ரெக்கமெண்டிங் டோன்ட் சிலெக்ட் ஐசிடி ஆஸ் அ சப்ஜெக்ட் இன் யுவர் சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம். மேத்ஸ்ல அல்லது இங்கிலீஷ்ல எஸ் அல்லது டபிள்யூ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க பொதுவாக ரெக்கமெண்ட் பண்றது இல்லை ஐசிடியை சப்ஜெக்டாக எடுங்கன்னு சொல்லி. பிகாஸ் இஃப் தே சிலெக்ட் ஐசிடி ஆஸ் அ சப்ஜெக்ட் they are facing some difficulties in future lessons. முன்னுக்கு வரக்கூடிய சில பாடங்கள்ல சில difficulties, சில கஷ்டமான நிலைமைகளுக்கு அவங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும்ன்றதுனால. அதனால நீங்க இந்த ரிக்வயர்மெண்ட்டை நீங்க ஜாயின் ஆகிக்கிற 4 பேரும் ஐ திங்க் யூ வில் satisfy this requirement. O level resultsல இந்த ரிக்வயர்மெண்ட்டை நீங்க satisfy பண்ணிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ரைட்? ஓகே. Hope you got a clear idea about why ICT and what stream, how to select ICT, and what are the benefits of. நான் பிரீஃபா தான் உங்களுக்கு விஷயங்களை சொல்றேன். What are the benefits of ICT and the syllabus, ICTல வரக்கூடிய சிலபஸ் என்ன, what is the syllabus of ICT, பிரீஃபா அந்த விடயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே ஒன்வர்ட்ஸ், அடுத்த நாள்ல இருந்து நாங்கள் பாடத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் வரும் வரையில வெயிட் பண்றது இல்லை. அநேகமாக மே 2nd அல்லது 3rd வீக் ஆகக்கூடிய நேரத்தில் தான் ரிசல்ட்ஸ் வெளியிடப்படும். அப்போ whenever ரிசல்ட்ஸ் ரிலீஸ்ட் யூ ஹாவ் ஃபாலோட் சம் கண்டென்ட் in first chapterல சில கண்டென்ட்ஸை நீங்க படிச்சிருப்பீங்க. தென் யூ கேன் கண்டினியூ இட். அப்போ உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ரைட்? ஓகே. ஸோ I'm going to mention some important things regarding class. கிளாஸோட தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்துறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ I'm going to conduct the classes கண்டக்ட் பண்றதுக்கு ஷெடியூல் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் Tuesday, right? Tuesday 8:45 to 9:45 p.m. இரவேல. And the Thursday 8:45 to 9:45. உங்களோட O level ரிசல்ட்ஸ் வந்து நீங்க ஸ்டேபிள் ஆகும் வரையில,
ரைட். சில நேரம் O level ரிசல்ட்ஸ் வந்த பின்னால சில ஸ்டூடெண்ட்ஸ் சில சப்ஜெக்டில் தெரிவு செய்வாங்க, சில சப்ஜெக்டில் ட்ராப் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஐசிடியை தெரிவு செஞ்சு அந்த ஐசிடியை செய்கிறன்ற நிலைமைக்கு வருவாங்க. ரைட். அதனால அது வரையில இந்த ஷெடியூலுக்கு தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தப்படும். The classes will be conduct according to this schedule. இந்த ஷெடியூலுக்கு நடக்கும். ஸோ அக்கார்டிங் டு தட் கம்மிங் டியூஸ்டே 28ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். 28th and 30th there's a class. April 28th, April 30th உங்களுக்கான கிளாஸஸ் ஷெடியூல் பண்ணப்படும் இந்த டைமுக்கு. ஸோ April 28th class I am going to start the first chapter. ரைட். இப்போ இன்றைக்கு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்துட்டு முதலாவது பாடத்தை நாங்கள் ஏப்ரல் 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் மந்த் கிளாஸஸ், இந்த மாதத்தில் நீங்கள் ஜாயின் ஆகக்கூடிய கிளாஸஸ் அனைத்தும் இலவசமாகத்தான் நடத்தப்படும். அடுத்தது நெக்ஸ்ட் மந்த்தில் தான் மோஸ்ட்லி ஐ வில் give you the tutes. அந்த டியூட்ஸோட தொடர்பான விடயங்களும் பேமெண்ட்ஸோட தொடர்பான விடயங்களும் நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்ல நான் ஞாபகப்படுத்துறேன் என்ன மாதிரி செஞ்சுக்கணும்னு சொல்லி. So far I think you got a clear idea about classes. So your next class is scheduled April 28th Tuesday 8:45 to 9:45. As today இன்றைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி through a software, SMS software சொல்லக்கூடிய ஒரு software ஊடாக உங்களுக்கான லிங்க் பிஃபோர் prior to the 15 minutes prior to the class starting time, கிளாஸ் தொடங்குறதுக்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக ஷேர் பண்ணப்படும். So you can introduce our class, advertise our class into your other batchmates. உங்களோட ஏனைய batchmatesக்கு இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய கிளாஸஸ்ல ஃப்ரீயாக ஜாயின் ஆகி எவ்வாறு கிளாஸஸ் நடத்தப்படுகிறது, எவ்வாறு நோட்ஸ் தரப்படுகிறது, எவ்வாறு விளங்கப்படுத்தப்படுகிறது, ஓகேயான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால நான் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு, டு யூ please introduce, advertise our class into other students, and they also can join with our class freely and can have a clear idea about how I am conducting the class. Right. Thereafter, next month you can have a decision whether you are going to continue the class or not. அப்ப next month ஆகக்கூடிய நேரத்துல 3-4 classes நீங்க ஜாயின் ஆகிருப்பீங்க. அதன் பின்னால கிளாஸை எவ்வாறு கண்டினியூ பண்றேன்னு சொல்லக்கூடிய விடயங்களை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் தருவேன் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ டுடே த மை டாஸ்க் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு டிஸ்கிரைப் பண்றதுக்கு எதிர்பார்த்த பகுதியை I have mentioned. Do you have any doubts or questions regarding subject selection or ICT subject or class? இதோட தொடர்பாக ஏதாவது டவுட் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொன்னால் yes, you can unmute your mic and ask students. உங்களுக்கு unmute பண்ணி கேட்கலாம். Yes students, is there any doubts, questions? Yes, sir. Yes. சார் கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல மற்ற 2 பாடமும் தமிழ் மீடியம்ல செஞ்சுட்டு ஐசிடி மாத்திரம் இங்கிலீஷ்ல செய்ய முடியுமா சார்? Of course, தாராளமாக செய்யலாம். ஆனா இப்படி ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. உங்களோட நீங்க தெரிவு செய்யற பாடசாலையில ஐசிடியை இங்கிலீஷ் மீடியம் படிப்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருப்பாரான்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. ரைட். உங்களுக்கு A லெவல்ல 2 சப்ஜெக்டை தமிழ்ல செஞ்சுட்டு இங்கிலீஷ்ல ஐசிடியை செய்யலாம். அது எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் செய்யலாம். ஆர்ட்ஸ்ல கூட செய்யலாம். பட் நீங்க ஒரு பாடசாலை ஒன்று தெரிவு செய்வீங்க தானே A லெவல்ல செய்யறதுக்கு. அப்ப அந்த பாடசாலை சில நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்கலாம். அதாவது ஐசிடி இங்கிலீஷ் மீடியத்துல அந்த பாடசாலையில கற்பிக்காட்டி நீங்க வெளியில படிச்சுட்டு தான், அதாவது ஐசிடியை வெளியில படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துல அப்ளை பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணலாம். எஸ், இஸ் தேர் எனி அதர் டவுட்ஸ்? தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்ன சப்ஜெக்ட் செலெக்ஷன் அல்லது
ஐசிடி அல்லது ஐசிடி உடைய சிலபஸ் அடுத்தது அல்லது கிளாஸஸ் சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தா and I would like to remind each and after each and every class end of each and every class I am providing video recordings இன்றைக்கும் ரெக்கார்டிங்ஸ் எடுக்கப்படுகிறது ஸ்டூடெண்ட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சம்டைம்ஸ் இப்போ வெதர் கண்டிஷன்ஸ் அல்லது ஏதாவது பவர் கட் இஷ்யூஸ் இவ்வாறு கிளாஸஸ் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது சிக்னல் இஷ்யூஸ் வந்தாலும் சில நேரம் கிளாஸ் கொஞ்சம் கட் ஆகிட்டு வர மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு அப்போ நோ இஷ்யூ ரெக்கார்டிங்ஸ் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கிளவுட்ல ரெக்கார்ட் பண்ணப்படுறதுனால ஒவ்வொரு கிளாஸ் முடிவுலையும் அந்த கிளாஸோட தொடர்பான வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்போ ஏதாவது மிஸ் ஆகின பகுதிகள் இருந்தால் தட் ஏதாவது பவர் கட் வெதர் கண்டிஷன்ஸால கிளாஸஸ் மிஸ் ஆகிருந்தால் அந்த வீடியோ ரெக்கார்டிங் கூட அந்த கிளாஸை கவர் பண்ணி கொள்ளலாம். Yes, is there any other questions or doubt? If not, I am going to wind up the session. Questions, doubts இல்லைன்னு சொன்னா நான் கிளாஸ் இதோட முடிக்க போறேன். இன்னைக்கு ஸ்டார்டிங் செஷனை முடிக்க போறேன். தாராளமா உங்களுக்கு questions கேட்கலாம். Students, is there any? No. Right, okay. Then students, hope you got a clear idea about today's session. இன்னைக்கு விளங்கப்படுத்தினது உங்களுக்கு கிளியராக இருக்கேன். ஸோ கன்ஃபிடென்ட்டாக 3 சப்ஜெக்டை தெரிவு செய்யுங்க. அதில் தளம்பல்கள் வானம் ஐசிடின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் சொன்னேன் ஐ ஹவ் மென்ஷன் ஐசிடி சப்ஜெக்ட் யூ ஆர் ஹேவிங் அ ஹையர் இசட் ஸ்கோர். ஒரு ஹையர் இசட் ஸ்கோர் ஐசிடி சப்ஜெக்ட் கிடைக்குதுன்னு சொன்னால் ஐசிடியை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். அதாவது லேசா படிக்கிறல கொஞ்சம் கூடுதலான இன்வால்மெண்ட்டோட படிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்றுக்கு போகலாம். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்றுக்கு போனால் யூனிவர்சிட்டி போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டபுள் ஆகுது, 2 மடங்காகுதுன்னு சொல்லக்கூடிய விடயத்தை நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ ரிமெம்பர் இட், select your 3 subjects, right? Take the advice of your teachers, உங்களோட டீச்சர்ஸ் அட்வைஸ் எடுங்க, அண்ட் யுவர் சீனியர்ஸ் உங்களோட சீனியர்ஸ் அட்வைஸ் எடுங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் தெரிவு செஞ்சால் நல்ல சரி அவங்க பல ஐடியாக்களை கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி போன உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலியில் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க சப்ஜெக்ட் சம்பந்தமாக. ஸோ அப்போ அவங்க தெளிவான ஐடியா ஒன்று தருவாங்க ஐசிடி சம்பந்தமாக, அதே போல் உங்களோட ஏனைய சப்ஜெக்ட் சம்பந்தமாக. அப்படி ஐடியாக்கள் கட்டாயம் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொண்டு வருமா, நான் இந்த பாத்தில் போனால் தான் சரி என் இலக்கை அடையலாம், ரைட்? இந்த பாத்துல போனா என் இலக்கை அடைய முடியாது. அதனால உங்களுக்கு விருப்பம் ஒன்று இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் வில்லிங்னஸ், யூ ஷுட் ஹாவ் அ ஃபேவர் டு டூ ஐசிடி அண்ட் டு டூ அதர் சப்ஜெக்ட்ஸ். மற்ற சப்ஜெக்ட்ஸை இன்னொருத்தருட தேவைக்காக வேண்டி தெரிவு செய்வதல்ல, உங்களோட விருப்பத்துக்காக வேண்டி உங்களோட இலக்குக்காக வேண்டி நீங்க தெரிவு செய்யணும். Then only you can go without any hesitating, right? அந்த பாதையில் உங்களுக்கு தளம்பல் இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறும். Right. Okay, students. So hope you got a very clear idea about today's session. So next day we are going to meet April 28th, Tuesday, 8:45 to 9:45. So before 15 minutes prior to the class time, I'll share the class link. Right, students? So I'm going to wind up the session. Inshallah, we'll meet on next online ICT class. Jazakallah. Thank you very much, students. Thank you, sir. Welcome. Thank you, sir. Good night, sir. Welcome.